வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பஞ்சு தோசை. அதற்கு தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1 கப், பச்சரிசி 1 கப், ஜவ்வரிசி 3/4 கப், 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு ஏற்கனவே ரெடி பண்ணி நான் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி ஆனதுக்கப்புறம் 1 ஹவர் ஊறணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த தோசையை நம்ம கல்லில் ஊற்றினதுக்கப்புறம் மூடி தான் வேக விடணும். ஒரு சைடு தான் வேக விடணும், 2 சைடு திருப்பி போடக்கூடாது. ரெண்டு சைடு திருப்பி போடுறத ஒரே சைடாக வெந்து எடுத்தோம்னா பஞ்சு போலயே இருக்கும் இந்த தோசை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கல் காஞ்சிச்சான்னு பார்ப்போம். கல் இப்போ நல்லா காஞ்சிச்சு. மாவு அரைச்சி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடணும். மூடி போடணும். இந்த மாவு நல்லா அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி மூடி ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல் தோசை வரும். இப்போ தோசை வெந்துருச்சு. அதை வெந்துருச்சான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வேகணும். அடுப்பை கம்மியாகவே வச்சு எரிய விடணும். இந்த தோசையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை தேய்க்கக்கூடாது. தேய்க்காமல் அப்படியே ஊற்றணும். எண்ணெயும் ஊற்ற தேவையில்லை. சுகர், பிபி இதெல்லாம் உள்ளவங்க இதை நல்லா சாப்பிடலாம். பார்த்தீங்களா எப்படி பஞ்சு மாதிரி இருக்கு இந்த தோசை. என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம என்னோட சமையலை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.